Hello friends. Welcome to Great Krigalan Magic Show. என்னடா இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு திங்ஸோட செட்டப்போட உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா ஒரு 2000 வந்து நான் என் பொண்ணுக்கு கொடுத்தேன். அதில் அவள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, இது என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது முக்கியமாக அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொரியன் ஸ்நாக்ஸ் என்னங்க கொரியன் ஸ்நாக்ஸு, நம்ம உலகத்தில் உள்ள எல்லா ஸ்நாக்ஸையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த ஷாப்புக்குள்ளே உள்ளார ஃபஸ்ட்டு போகணும், வாங்க போகலாம். என்னது அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரமில் உள்ள ஷாப் தான் இது. நீங்கள் வந்து கோயம்புத்தூர்காரங்களாக இருந்தால் ஒரு யூனிக்கான ஷாப் உங்களுக்கு தேடிட்டு இருக்கீங்க ஸ்நாக்ஸ்க்காகவே. உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒன் டைம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது, நான் இப்போ டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், ஹெல்தி கிடையாது. இது வந்து எனக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து சுப்பா சிப்ஸ்லாம் நீங்கள் லாலிபாப்பாக தான் சாப்பிட்ருப்பீங்க. அதுலேயே ட்ரிங்க் பார்த்துருக்கீங்களா? கொக்கோ கோலாவில் நார்மல் ஃப்ளேவர் குடிச்சிருப்பீங்க, வெனிலா குடிச்சிருக்கீங்களா? அப்புறம் நிறைய கொரியன் நூடுல்ஸ், ஸ்நாக்ஸ், நிறைய வேஃபர்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் சிப்ஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியான சிப்ஸ் வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அன்ஹெல்தியும் இருக்குது. இங்கே வந்து வெறும் அன்ஹெல்தி ஃபுட் மட்டும்தான் கிடையாது, ஹெல்த்தியான உங்களுக்கு எல்லா வெரைட்டி ஸ்நாக்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸ்பைசஸ்லாம் இங்கே இல்லாததுன்னே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணலை, இவங்க வந்து நிறைய வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. My name is Jessica. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப நேரமாக வந்து இதை சாப்பிட்ணுன்னு ஆசை. நான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வச்சுருக்கேன், அதனால் எல்லாம் தலைகீழாக தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. கட் பண்ணுவோமா? இந்த சீட்டோஸ் பஃப்ஸ் வந்து என்ன காஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். இது வந்து 700 rupees. ஓ மை காட், என்னால் நம்பவே முடியல. இது 700 rupees. இதோட சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இது 700 rupees. இது அப்படி என்ன இதுல இருக்கு, என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாமாங்க? என் பொண்ணு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா, என்னன்னு கேட்போம். 700 rupees. இது வந்து எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இவட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது நான் சொல்றேன். கட் பண்ணிடலாமா? உனக்கு பிடிக்கலையா? கொடுத்துட்டா திருப்பி. பிடிக்கலையாமா? எப்படி இருக்கு சொல்ல, இப்படி ஆர் இப்படி? சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா தான் இருக்கு, நாட் பேட். நீ அப்போ குட்னு சொல்லு. நிறைய சீஸ் ஃப்ளேவரில் இருக்கு, சீஸ் பர்ஸ்ட் ஆகுது வாய்க்குள்ள. இது லேஸ் கம்பெனியோடது, யூஎஸ்ஏலேருந்து வந்துருக்குது இந்த சீட்டோஸ். பரவாயில்ல, நாட் பேட். நம்ம சீட்டோஸ் இதோட நல்லா இருக்கும், அந்த அளவுக்குலாம். அடுத்தது என் பொண்ணுக்கு இது ட்ரை பண்ணுவோமா, ட்ரிங்க்கு. சரி, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நேமெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, எனக்கே புரியல. இரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ட்ரிங்க்குன்னு மட்டும் தான் புரியுது. பால்டோ சிக்காங்கொக்கா ngokkaவா இல்ல சைனீஸ் புட்டியாது. பால்டோ ஃபன்னன்யம் பொரோரோ ஆஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட காஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். 99 rupees. பரவாயில்ல, இது ஒன்றும் அவ்வளோ காஸ்ட் கிடையாது. 99 rupeesக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
குடி. எப்படி குடிக்கிறது? அப்படியே குடி. வர மாட்டேங்குது. ஒரு வழியா தொடர்ந்தாச்சு. மேல இந்த கேப்பை போட்டுடலாம். குடிச்சு எப்படா கொடுப்போன்னு உட்காந்துருக்கா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்காமா. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இவ அதுக்கப்புறம் குடிக்கணும், அதனால வாய் வச்சு குடிக்காம குடிக்கிறேன். செம்ம யம்மியா இருக்கு. அப்படியே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து அப்படி இறங்குது த்ரோட்குள்ள. செம்ம டேஸ்டா இருக்கு. அதுக்குள்ள சண்டே வந்துச்சு, எனக்கு தான் உனக்கு தானே. சூப்பரா இருக்குங்க. செம்ம ஒர்த்து 99க்கு. செம்ம டேஸ்ட். கடைசியாக குடிக்கலாம்டா. செம்ம டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்க முடிஞ்சா உங்க ஏரியால கிடைச்சதுன்னா. ஓகே, அடுத்தது மேஜிக் சிப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது குயிக் மில்க். அதாவது இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு ஒரு ஸ்ட்ரா மாதிரி அதை யூஸ் பண்ணி மில்க் குடிக்கிறது மாதிரி, அந்த மாதிரி ஒன்று இப்படி ஸ்ட்ரா ஷேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, நம்ம சின்ன வயசில் சாப்பிடுவோம் தெரியுமா? 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம பெட்டி கடையிலே கிடைக்கும். அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒன்று எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த பெட்டி கடையிலனா அது கிடைக்குங்க. சின்ன வயசில் நான் சாப்பிட்ருக்கேன், நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம். இதோட விலை என்னன்னா 180 rupees. பரவாயில்ல, நிறையா கொடுத்துருக்காங்க 180 rupeesக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி? இப்படியா பிடிக்கலையா? நான் சாப்பிட்டு சொல்றேன். சுகர் பால்ஸ்ங்க. மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணுவோம்ல கேக்குக்கு, அதெல்லாம் அதே தான். எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அதில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் அதிகமாக சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். அதனால் அவ்வளோலாம் ஒர்த் கிடையாதுங்க. இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த் கிடையாது. அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது இந்த வாஃபிள் சிப்ஸ் தான். வாஃபிள் நம்ம வந்து கேக்கோட ஐஸ்கிரீம் சொல்லலாம் சாப்பிட்ருக்கோம். சிப்ஸாக வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காகவே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு பாருங்க. குட்டி 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 வாஃபிள்ஸ் மாதிரியே இருக்குது. இது குட்டி குட்டி வாஃபிள்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. வேஃபர்ஸ் மாதிரி இருக்குதுங்க சொல்ல போனா. செம்ம டேஸ்ட்டுங்க. बहुत अच्छा. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு ஒர்த்து. இன்றைக்கி நைட்டு மூவி பார்க்க போகிறோம். அதுக்கு நல்ல சைட் டிஷ்ஷு. இதோட ரேட் என்ன அப்படின்னா 120 rupees. ஐயோ சூப்பர் ஒர்த்துங்க. ஏன்னா இது இந்த பேக்கெட் ஃபுல்லாக இருக்குது. செம்ம சாக்லேட்டியாக மேலே ஒயிட் சாக்லேட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கிவ் இட் ட்ரை கண்டிப்பாக. அடுத்தது அவளோட செலக்ஷன். அவளுக்கு தான் செலக்ட் பண்ணியிருக்கா. என்ன அப்படின்னா ஹரிபோ கோல்ட் பியர்ஸ் அப்படின்னு. இந்த நம்ம வந்து பியர் ஜெல்லிஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஜெல்லி தான் அது. இது ஆக்சுவலி எதுக்கு எடுத்தான்னு தெரியல. இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் எடுத்துருக்கலாம். என்னை டார்ச்சர் பண்ணி அங்கே என்னை வந்து யோசிக்கவே விடலை. அது பாட்டுக்கு எடுத்து கூடக்குள்ள போட்டுட்டே இருந்துச்சு. என்னென்ன எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. இது 220 rupees அவங்க. ஐயோ, எங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய இன்னும் ஜெல்லிஸ் கிடக்குது. அது எல்லாமே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இதில் வேறு புதுசாக ஒரு நியூ எடிஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளார. சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்காதுன்னு தான் பார்த்தாலே தோணுது. ஏன்னா ஃப்ரூட் ஜூஸில் செஞ்சுருக்காங்களாமா. ரியல் ஃப்ரூட் ஜூஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரியல் ஃப்ரூட் ஜூஸில் செஞ்சுருக்காங்களாமா. இந்த இப்படி தான் இருக்குது பாருங்கள்.
ஏதோ மருந்து மாத்திரை மீனெண்ணெய் மாத்திரை மாதிரி இருக்கு, சீக்கோட டேப்லெட் மாதிரி. அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? குட். இந்த ஹார்ட் ஜெல்லிஸ் இருக்கும் தெரியுமா, அது பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஐயோ பல்லெல்லாம் கூசுது. எனக்கு பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கு பிடிச்சிருக்காமா, எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் பிடிக்கல. சரி, அடுத்தது இது என்ன ட்ராப்ஸ்ன்னு போட்டிருக்குதுங்க, டபுள் ட்ராப்ஸ்ன்னு. கிரீன் ஆப்பிளும் வாட்டர் மெலனும் சேர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதோட காஸ்ட் என்னன்னு சொல்கிறேன். இதுவும் 220ங்க இதுக்கு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்கியாச்சு. இது வந்து கிரீன் ஆப்பிள் அண்ட் வாட்டர் மெலன் ஃப்ளேவரில் இருக்குது, டபுள் ட்ராப்ஸ்னு. இந்த சைடு ஒரு ட்ராப்பு, இந்த சைடு ஒரு ட்ராப் வரும்னு நினைக்கிறேன். இது ட்ராப்ஸ் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது இது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏதோ விஷத்தை குடிக்க போகிற மாதிரி விஷத்தை குடிக்க போகிற மாதிரியே இருக்கு. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். ஐயோ காதெல்லாம் கூசுது எனக்கு. பேட் டேஸ்ட் இன் மை லைஃப். அப்படியே புளிய கரைச்சி வாய்க்குள்ள ஊத்துற மாதிரி இருக்கு, கேவலமா இருக்குது. சரி பரவாயில்ல, இது வேண்டாம், ட்ரை பண்ணாதீங்க. அடுத்தது எனக்கு ஃபேவரட், நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது இப்போ உடஞ்சி போச்சு. நான் எடுத்துகிட்டு வந்த பேக்கிங் உடஞ்சி போச்சு. இங்கே பாருங்க, சல்லி சல்லியா நொறுங்கிருச்சுடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இரு ஜெசிகா, குட்டி 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 பியர்ஸ் பாருங்க. ஏய் நிறைய ஷேப்ஸ்ல இருக்குப்பா. காட்டு. அதுவும் நல்லா இருக்கு. அவ்வளோவா நல்லா வேணாம். 30 rupeesக்கு தி பெஸ்ட்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பர் குக்கீஸ். அதுவும் அவ்வளோ, இங்கே பாருங்க எவ்வளோ நிறைய, இன்னும் நிறைய இருக்கு உள்ளார, அவ்வளோ இருக்கு. கோல்ட் காயின் சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா சின்ன வயசுல? அதுலேயே பாருங்க சில்வர் காயின் மில்க் எடிஷன் நினைக்கிறேன். சாக்லேட்டில் வந்து மில்க் எடிஷன், மில்க் சாக்லேட் உள்ளது. இது வந்து ஒன்றே ஒன்று எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கினான். 5 rupees தான், பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்கவே, நல்லா இருக்கும். அடுத்தது இந்த சுப்பா சிப்ஸ்னு ஒரு லாலிபாப் சாப்பிடுவோம் தெரியுமா? நிறையா இந்த ஃபாரின் சாப்பிட்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சுப்பா சிப்ஸோட ட்ரிங்க்கு காட்டுவாங்க. 149. பரவாயில்ல, நல்லா பெரிய பாட்டிலாகவே இருக்குது. மூஞ்சப்பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இங்கே பாருங்க பொங்குது. இந்த ஃபர்ஸ்ட் இது வீடியோக்குள்ள வா. நல்லா இருக்கா? கொஞ்சம் 7upல சுப்பா சிப்ஸ் லாலிபாப்பை உடச்சி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வித்தியாசம் பெருசாலாம் இல்லை. ஒரு ஃபிஸி ட்ரிங்க்கு, அந்த ஃபிஸி ட்ரிங்க்ல வந்து சுப்பா சிப்ஸை கலந்துருக்காங்க, அவ்வளோதான். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிறது இந்த கோக் தான். என்ன இது? வெனிலா ஃப்ளேவர்ட் கோக். இது வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்ததில்லை. நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்ததில்லை. எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஊப்ஸ், செம்ம வாசனை. கோக்ல வந்து வெனிலா மிக்சரை கலந்து விட்ட மாதிரி இருக்கு, வெனிலா ஐஸ்கிரீமை கலந்து விட்ட மாதிரி வாசனை இருக்கு. பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் வந்து என் பிள்ளைகிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறேன். குட். செம்மையா இருக்குங்க. பட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை. இப்போ நம்ம இந்தியன்
கோக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி இல்லை, இது வந்து இந்த டயட் கோக் மாதிரி கொஞ்சம் இனிப்பு கம்மியாக. ஒருவேளை நான் மற்றதெல்லாம் சாப்பிட்டனால இது அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. வந்து டேஸ்ட் இந்த வாசனை அதெல்லாம் நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இது நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கங்க. இது வந்து என்னை ஏமாற்றி வாங்கிருச்சு. இந்த என் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்ஸ் இருக்கும், அதில் வந்து இந்த ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டை தொட்டு சாப்பிட்றது. இது நிறைய பிஸ்தா, சாக்லேட், வெனிலா அப்படின்னு நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்கும். இது வந்து ஸ்ட்ராபெரியில் எடுத்துருக்கா. நம்ம இருந்தாலும் இந்த கடையில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சூப்பருங்க. நம்ம இந்தியாவில் வரதுல இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் இருக்காது. இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஸ்கெட் கூட நல்லா டார்க் கலர் பிஸ்கெட்டாக இருக்குது. நல்லா இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்குது. இங்கே பாருங்க ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வச்சு தெரியுதா? ஏன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் அது இதுன்னு கொடுத்துருந்தாலும் நம்ம ஊரில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தாங்க இருக்குது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இது 100 rupees. கடைசியாக தான் வராது மகாதேவ் அப்படின்ற மாதிரி கிம்ச்சி. இந்த கிம்ச்சி வந்து ஃப்ளேவரில் நான் நூடுல்ஸ் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை என் லைஃப்பில். இதான் அந்த ஃபேமஸான கொரியன் கிம்ச்சி நூடுல்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 260 rupees வருது. சரி, இன்ஸ்ட்ரக்ஷனாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மசாலா தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் வந்து கிம்ச்சி ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் வந்து டாப்பிங்ஸ் ஒன்று தனியாக பாக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ட்ரைட் வெஜிடபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதையும் மேலே தூவிட்டு எடுத்துகிட்டு போய் டேபிளில் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என் பிள்ளையவே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெஸ்டிங் ரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டே குட். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த பட்ஜெட்குள்ளே இந்த விஷயம்லாம் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, இந்த மாதிரி வீடியோன்றதுனால எனக்கு சரியான ரிவ்யூ பண்ண தெரியுதா இல்லைன்றது எனக்கே தெரில. பட் வந்து கண்டிப்பாக நான் என்ஹான்ஸ் பண்ணிப்பேன். அண்ட் எங்களோட கனெக்டடாக இருங்க. நாங்கள் வந்து என்னென்ன பண்ணுறோம் எங்கள் லைஃப்லன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் சஜஷன் இருந்துச்சு, இல்லை எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கல அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறந்துடாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு தெரியும். பாய்.